அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் லாங் ட்ரெஸ்ஸோடைய கட்டிங் ஸ்டிச்சிங் நம்ம பார்க்கலாம். இது ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிற இந்த துணி. இது வந்து கஸ்டமர் வந்து ஆரி ஒர்க் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இது கட்டிங் ஸ்டிச்சிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கணும்னு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே பாட்டமுக்கு இந்த ஏ ஷேப் கட்டிங் நான் பண்ணியிருக்கேன். இது நான் இப்போது லைனிங் துணியில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இந்த க்ராஸாக வரும். இந்த துணி எவ்வளோ அகலம் இருந்துச்சோ அந்த அகலத்தில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த துணி வந்து ஃபஸ்ட்டு டாப் கட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. 2.5 மீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ அந்த இவங்க டிசைன் போட்டிருக்க அந்த ஆரி ஒர்க் வந்து ஷோல்டர் விட்டு கீழே இறக்கி ஒரு 4-5 இன்ச் இறக்கி டிசைன் போட்டிருக்கிறதுனால அந்த லென்த்து பத்தலை. அதனால நான் இதில் வந்து சைடில் இருக்கிற துணியை வந்து ஏ ஷேப் கட்டிங் பண்ணி அது மேலே யோக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் லைனிங் கட் பண்ணுறேன். இடுப்புக்கு ஒரு 9 இன்ச் இருக்குன்னா ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதாவது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 10 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீளம் வந்து 29 இன்ச்சு. அண்ட் இந்த சைடு க்ராஸாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறேன் இல்லையா, இந்த சைடு வந்து 29 இன்ச் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஒரு 2 இன்ச் கூட கம்மி பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்க, இந்த சைடு நான் 29 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நான் வந்து 29 நான் அப்படியே லைட்டாக நான் க்ராஸாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே ரவுண்ட் ஷேப்பாக. இன்னும் அந்த சைட் க்ராஸாக போடுறதுனால அது கொஞ்சம் மேலே தான் வரும் மார்க் பண்ணும்போது. இப்படி நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம லைனிங் வந்து கட் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் ஒரு 2-3 இன்ச் கம்மியாக வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா லைனிங் வெளியே தெரியக்கூடாது. அதனால பாருங்க, நான் இந்த பக்கம் பாடி கட் பண்ணுறேன். இந்த பக்கம் தான் நான் வந்து கீழே பாட்டமுக்கு, ஏன்னா இந்த லைனிங் துணியும் ஒரு 2.5 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உள் பக்கம் கொடுக்க போகிற இந்த லைனிங் துணி வந்து அகலம் குறைவாக வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் நம்ம கீழே பாட்டம் தைக்கும் போது பாடி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே பாட்டம் தைக்கும் போது 2 சைட் ஜாயிண்ட்டும் தனித்தனியாக நம்ம தைக்கணும். லைனிங் தனியாக தைக்கணும், மெயின் ஃபேப்ரிக் தனியாக தைக்க போகிறோம். ஸோ ரெடிமேட் துணியிலலாம் நமக்கு வரும் இல்லையா, லைனிங் துணி உள்ள கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அகலத்தில். ஸோ அந்த மாதிரி நாம் தைச்சிக்கலாம். ஸோ கீழே வந்து நம்ம ஏ ஷேப் கட்டிங் பாட்டமுக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாடிக்கு கட் பண்ணுறதுக்கு லைனிங் துணியை நான் எடுத்திருக்கேன். சைடில் இருக்கிற மீதி துணியை எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நான் இப்போ பாடிக்கு வெட்ட போகிறேன். பாடியோட நீளம் நம்ம இதுதான் அளவு ட்ரெஸ் நமக்கு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மேலே யோக்கு நீளம் வந்து 14 இன்ச் இருக்குது. ஸோ நமக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அந்த ஆரி ஒர்க்குடைய நீளம் அகலமும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களே ஏற்கனவே அளவு போட்டு ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்கணும். அது ஒரு முக்கியம். இதோட அகலம் பாருங்க, 20 1/2 20.5 வருது, அதாவது 41 இன்ச் வரும். இதுக்கு இடுப்பு பாருங்க, 18 1/2, அதாவது 36 1 இன்ச் 37 இன்ச் வருது. ஃபுல்லாக இடுப்பு சுற்றளவு சொல்கிறேன். ஒன் சைட் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது பாருங்க. இதோட நீளம் ஃபுல் நீளம் பாடிக்கு ஃபுல் நீளம். மேலே யோக்குக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். 14 இன்ச் இருக்கா, அகலம் வந்து எவ்வளோ எடுத்தோம், மார்பு சுற்றளவு 20.5. கீழே இடுப்பளவு இடுப்பு அகலம் எவ்வளோ எடுத்தோம், 18 1/2. ஸோ 20 1/2, இது வந்து 18 1/2னா 37 இன்ச்சு, அது வந்து 41 இன்ச்சு. ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் கட்டிங் பண்ண போகிறேன். இப்போது
இந்த இது நம்ம 4ஆ டிவைட் பண்ணணும். 41 இன்ச்னா ஸோ நமக்கு 10.25 வரும். இப்போ நம்ம 10.25 வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்தோம்னா 11.25 வருது நமக்கு. 1.5 இன்ச் சைடில் தைக்கிறதுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பேக் சைடில் நீளமாக நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஸோ இதோட நீளம் நீங்கள் வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆரி ஒர்க் டிசைன் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. லைனிங் கட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் நமக்கு கரெக்டாக வரணும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதுதான் மெயினாக முக்கியம். ஷோல்டர் கிட்ட நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு அளவு துணி இருக்குன்னா நீங்கள் அந்த அளவு துணி வச்சு மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஷோல்டரு, கழுத்து, ஆம் ஹோல்டு எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட ஷோல்டர் நெக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஷோல்டர் குட்டியாக அது பாருங்கள், ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச்சில் தான் இருக்கும். இவங்களோட நெக்கு பாருங்கள், பேக் சைடு இது வி நெக்கு ஜிப்பு வச்சு இருக்கிறது. இது ரவுண்ட் ஷேப் நெக்கு, யூ நெக்கு. நீங்கள் கரெக்டாக இங்கே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு 3.5 இன்ச் இருக்குது. ஸோ தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு 3.25 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டருக்கும் 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 6.5 இன்ச் இருக்கு. ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கிறதுக்கு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி டைட்டாக நம்ம இந்த சைட் பிடிச்சிக்கணும். அந்த 4 துணி இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு கரெக்டாக இந்த ஆம்ஹோல் சைடு வச்சுட்டு இங்கே தையலை விட்டு லைட்டாக மேலே, இங்கே தையல் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன். சும்மா நான் இந்த சைடு நான் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம டாட்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். கீழே ஒரு 1/2 இன்ச்சில் டாட்ஸ் இருக்குது பாருங்கள். ஜிப்புக்குமே தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் போயிடும். இன்விசிபிள் ஜிப் தான் வச்சுருக்காங்க. இந்த டாட்ஸுக்கு நமக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் இதில் எடுத்துட்டேன் இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தான் இருக்குது உள்ளே பிடிச்ச துணி. தைச்சதுக்கப்புறம் அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1.5 இன்ச் வைக்கணும். இப்போ இதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கையால் நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக நான் இப்போவும் போல் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஆமோல் வரைய தெரியலன்னா பாக்ஸ் மாதிரி போட்டு அங்கேருந்து 1 இன்ச் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து கீழேருந்து மார்க் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருக்குல்ல, அதில் வச்சு நீங்கள் தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம். அது பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த டிசைன் தான். இது ஃப்ரண்ட் சைடு வி நெக் இருக்கு பாருங்கள். ஒரு நெக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 6 இன்ச் இருக்கு. அகலமும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 7 இன்ச் 6 இன்ச் வருது. 6 இன்ச்னா 3.25 இன்ச். கரெக்டாக நம்ம இப்படி வச்சு நம்ம மடித்தோன்னா 6 இன்ச்சில் பாருங்கள், இப்படி மடித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த சைடு 3.25 இன்ச் இருக்குது. ஸோ இதோட அகலம் 3.25 இன்ச் இருக்குது. 3.25 இன்ச் தான் நம்ம லைனிங்கை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம நெக்கு எல்லாம் கட் பண்ண வேணாம். நமக்கு இந்த மாதிரி ஒர்க் துணி இந்த மாதிரி நெக்கு அதில் டிசைன் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மெயின் ஃபேப்ரிக் வேணால் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா தைக்கும்போது நெக்கு தைக்கும்போது உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம சைடு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரு, இந்த சைடும் ஆமோலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
மார்பு சுற்றளவுக்கு வந்து அதில் இருக்கிற அந்த அளவு துணி வச்சு நம்ம கட் பண்ணலாம். நம்ம வந்து அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த அளவு துணி வச்சு அதுலேயும் நம்ம வச்சு டேப் இன்ச் டேப்பில் வச்சும் கட் பண்ணலாம். மேலே இருக்கிற அந்த மார்பு சுற்றளவுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் லைன் போட்டு கீழே கட் பண்ணிட்டேன். ஏன்னா கீழே நமக்கு வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அளவு இடுப்பளவுலாம் 1/2 இன்ச் நமக்கு டாட்ஸ் வரும். ஸோ ஃப்ரண்ட் சைடு 2 டாட்டு, பேக் சைடு 2 டாட்டு. 1/2 இன்ச்னா ஃப்ரண்ட் சைடே நமக்கு 2 இன்ச்சு, பேக் சைடு 2 இன்ச் வேணும் இல்லையா? இப்போ நாளாக நம்ம மடித்து போட்டிருக்கோம். அதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்ச மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நம்ம தைக்கும் போது சைட் ஜாயின் பண்ணும்போது மார்பு சுற்றளவும் இடுப்பு அகலமும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தது டேப்பில் வச்சு பார்த்து மார்க் பண்ணி தான் நான் வந்து தைக்க போகிறேன். அது உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நெக்கு கரெக்டாக நம்ம இந்த டிசைன் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த துணி மடித்து போட்டுக்கணும். போட்டுட்டு நடுவில் வேணால் நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அசையாமல் இருக்கும். இது வந்து இந்த டிசைன் வந்து அவங்க ஆரி ஒர்க் பண்ணது என் கஸ்டமர் தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஆரி ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஃபினிஷிங்காக நல்லா இருந்துச்சு. அதுவும் லைட் கலரில் அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட் பிங்க் அண்ட் லைட் க்ரீனு. ரொம்ப மைல்டு கலர், ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம இதை சுற்றி வர கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். நான் லைனிங் துணி வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். பாருங்க, இந்த ஷோல்டர் கிட்டேருந்து இவ்வளோ துணி நமக்கு வந்து அந்த ஒர்க்கு கம்மியாக இருக்குது. அதனால நமக்கு அளவு முக்கியம். அந்த அளவு துணி வச்சு கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் இவ்வளோ அகலம் நமக்கு வந்து விட்டுருக்காங்க பீட்ஸ் ஒர்க்கு. சைடு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். நம்ம கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பீட்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா அந்த அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆரி ஒர்க்கில் மோஸ்ட்லி அதிகமாக செயின் ஸ்டிச் போடுவாங்க. ஸோ அது ஒன்று நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பாருங்க, ஃபுல்லாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த துணி இருக்கிறது குறைவாக தான் இருக்குது. இப்போ நம்ம கையும் கட் பண்ணணும். அதனால் நான் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிட்டேன். தைச்சி ஃபுல்லாக நம்ம நெக்கெல்லாம் தைச்சி சைடில் நம்ம ஒரு தையல் அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடு இந்த சைடும் அப்படியே வந்து பேக் ஸ்பாட் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். துணி உங்களுக்கு சுருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி அயன் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த துணி பாலிஸ்டர் துணி அவ்வளோ சுருக்கம் அவ்வளோ இல்லை. இந்த கிளாத்தும் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு. ஆஃப் ஒயிட் கலரும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த டிசைனுக்கும் அந்த கலருக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிற துணியில் கை கட் பண்ண போகிறோம். கைக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கை உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். நான் ஒரு கை வெட்டி வச்சுருக்கேன். இங்கே ஒரு கை வெட்டி காமிக்கிறேன். ரெண்டும் சேமாக இருக்கா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இவங்களுடைய கையோட அளவு எல்போ வரைக்கும் வரும். இந்த கை கரெக்டாக உங்களுக்கு எல்போ வரைக்கும்னா நம்ம வந்து தாராளமாக ஒரு 11 இன்ச் வைக்கலாம். 10 11 இன்ச் அப்படி வைக்கலாம். இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லியிருக்காங்க 4 இன்ச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 3/4 வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. கீழே வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். அதனால் இந்த ஃபுல் நீளம் பாருங்கள் 11 இன்ச் இருக்கு பாருங்கள் அளவு துணி. கரெக்டாக மேலே நம்ம அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஆமோல்கிட்டையும் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைடு அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஆமோல் நமக்கு வரணும். கீழே இதோட அகலம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
கீழே எவ்வளோ அகலம் வைக்கணும்னு அவங்க சொல்லலை கைக்கு. ஸோ இதை விட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, லைனிங் துணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உள்ளே இருக்கிற துணி வந்து குறைவாக இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம இப்படி வச்சு இந்த இழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். தைக்கிறதுக்கு நமக்கு 1/2 இன்ச் இருந்தால் போதும், அந்த ஸ்கேலோட அகலம் வரைக்கும். இந்த ஸ்கேலோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் இருக்கும். இதை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம போட்டுருக்கிற மார்க்கும் நான் கட் பண்ணியிருக்கிற அந்த துணியும் கை துணியும் கரெக்டாக இருக்கு. பாருங்க, கரெக்டாக அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக நான் வரைஞ்சிடுவேன். எனக்கு பழகிடுச்சு. நீங்கள் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் ஸ்கேல் வச்சு பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு கூட அதுலேருந்து நீங்கள் காவாக எடுக்கலாம். அதுவும் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு லைனிங் வேணான்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. நான் லைனிங் அவங்க கொடுத்துருக்கதே 2.5 மீட்டர் தான். ஸோ இந்த ஏ ஷேப் கட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு அதுவே அவங்களுக்கு சரியாக போயிடும். லைட்டாக இப்படி குட்டியாக நான் வாட்ச் பண்ணிக்கிட்டேன், அதாவது ஹர்கட் பண்ணிக்கிட்டேன். தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஷோல்டர் கிட்ட வச்சு நம்ம டக்குன்னு நம்ம தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். கீழே பாட்டம்க்கு அண்ட் அதோட லைனிங்கு, இது வந்து பாடி ஃப்ரண்ட் சைடு அண்ட் இது பேக் சைடு அண்ட் வித் லைனிங் அப்படியே இருக்க உள்ள. அண்ட் இது வந்து கைக்கு, அந்த கையும் கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு கட்டிங் வீடியோ ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, இதுதான் நான் கட் பண்ண ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு இது நெக்கு வந்து தைச்சிக்கலாம். நான் இந்த நெக்கு தைக்கிறதுக்கு அப்படியே லைனிங் துணி வச்சு நடுவில் இப்படி லைட்டாக நாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைனிங் துணிலையும் இப்படி கரெக்டாக இப்படி ஷோல்டர் வச்சு லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த சிம்பிள் கரெக்டாக வர மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். இப்படி லைட்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம தைக்கும் போது நான் வந்து கேன்வஸ் எதுவுமே வைக்கல. ஸோ அப்படியே வச்சு தான் நான் தைக்க போகிறேன். இதை கரெக்டாக இந்த மார்க் வந்து நடுவில் வர மாதிரி வைக்கணும். இப்போதான் நெக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு வரும். நீங்கள் வேணும்னா சுற்றி கூட பின்னுங்க வந்து ஒத்திக்கலாம். நடுவில் நீங்கள் ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். துணி கொஞ்சம் வளவலன்னு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நெக்கு தைக்க சுலபமாக இருக்கும். நான் இந்த பக்கம் இந்த மாதிரி ஊசி குத்திக்கிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒர்க்கு வேறு இருக்குது. ஒர்க்கு வந்து ஒன் சைடு அதிகமாகவும் ஒன் சைடு குறைவாகவும் இருக்குது. அது வேற நம்ம இப்படி பின் பண்ணி தைக்கணும். தைச்சா நமக்கு கொஞ்சம் தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சில் தைக்க போகிறேன். இந்த மாதிரி பைப்பிங் நான் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் செஞ்சு. ஸோ இங்கே இருக்கிற அந்த எம்ப்ராய்டிங் கலரில் இருக்குது. ஸோ அதில் க்ரீன் கலரும் இருக்குது. நான் வந்து இந்த பிங்க் கலர் வந்து பைப்பிங் எடுத்திருக்கேன். இப்போ தைக்கிறதுக்கு இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட அந்த நெக் இருக்குது, அந்த டிசைன் இருக்குது, அங்கே வந்து லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 இன்ச் விட்டு. அப்போ தான் நம்ம பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். நீங்கன்னா பைப்பிங் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணியில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நடுவில் அப்படி வச்சு நான் தைக்கிறேன். பைப்பிங் த்ரெட்டில் நான் சாட்டின் துணி வந்து வச்சு அப்படி தைச்சிருக்கேன், அதுதான் பைப்பிங் சொல்கிறேன். இப்போ நெக்கு தைக்கிறதுக்கு நம்ம ஒன் சைடு கைடு நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ஒர்க் இருக்குது, பீட்ஸ் ஒர்க் எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஊசியும் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக நமக்கு லெவலாக வராது நெக்கு, வி ஷேப் நெக். அதனால நான் இது ஒன் சைடு கைடு மாற்றிக்கிறேன். இப்போது பைப்பிங் துணி வச்சுட்டு ரைட் சைடில் அப்படியே தைச்சிட்டே வரேன். அந்த பக்கமும் ஷோல்டர் சரியாக வச்சு நான் ஒரு பின் குத்திக்கிறேன்.
அப்படியே இந்த பைப்பிங் கரெக்டாக அந்த ஒர்க்குக்கு பக்கத்துலேயே அப்படியே வச்சு நான் தைச்சிக்கிறேன். நடுவில் இப்படி லைட்டாக நாச் பண்ணிக்கிறேன். அப்போதான் வி ஷேப் நமக்கு கரெக்டாக அது வரும். நான் 2 துணி வச்சு நான் அப்புறமா பைப்பிங் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம சிங்கிள் துணியில் தைச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க்கு கொஞ்சம் குறைவாகவும் அதிகமாகவும் இருக்கும் சைடு, அதனால நான் இப்படி வச்சு தைச்சிக்கிறேன். பாருங்க, உள் பக்கமாக அந்த பைப்பிங் நீங்கள் வச்சது சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். கரெக்டாக அந்த லைன் வந்திருக்கா, அந்த த்ரெட்டு மட்டும் வர மாதிரி இருக்கணும். அதிகமாக இங்கே வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக இது லைனிங் துணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன் வி ஷேப்பில். இப்போ நடுவில் இந்த சென்டரில் லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லேயும் இப்படி லைட்டாக ஒரு 2-3 இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம உள் பக்கமாக தைச்சிட்டோம். பேக் நெக் அதே மாதிரி தைச்சிக்கலாம். பேக் நெக் தைக்கிறதுக்கு நெக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 8 இன்ச்சில் நமக்கு நெக்கு வேணும். ஸோ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், மேலே ஷோல்டருக்கு சேர்த்து போயிடும். 1/2 இன்ச் ஷோல்டர் தைச்சிட்டோன்னா நமக்கு 8 இன்ச்சு நெக்கு கிடச்சிரும். 3/4 இன்ச் நெக்கோட அகலம் வச்சுக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் 3.5 இன்ச் வந்துடும் சைடு. இப்போ இது பார் ஷேப் நெக் வைக்கிறேன். அது கரெக்டாக நான் வந்து இன்ச் டேப் வச்சு அந்த பாக்ஸ் மாதிரி ஷேப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் நெக்னாலும் இந்த மாதிரி பார் ஷேப் போட்டுட்டு அப்படி நீங்கள் வளைவாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் நெக்கு தைக்கணும். நெக்கு தைக்கும்போது நீங்கள் நாட் வைக்கிறீங்கன்னா நீங்கள் நாட் தைச்சி இப்போவே உள் பக்கமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி சரி சமமாக வச்சுக்கிட்டு சைட்லலாம் இப்படி பின் குத்திக்கிறேன். இப்போ ஃபுல்லாக சுற்றி 1/4 இன்ச்சில் தைக்கணும். பாருங்கள், நான் நாட் தைச்சி வச்சுருக்கேன். 2 சைடும் நாட்டு வந்து நான் இப்போ வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சில் வேணும். நான் வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஷோல்டர் தைச்சா 1/2 இன்ச் நமக்கு குறைஞ்சிடும். இப்போ நாட் இப்படி உள் பக்கமாக இப்படி வச்சுக்கிறேன். நான் நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக தான் இருக்குது. இப்போ மேலே வந்து கெட்ட பக்கம் வச்சுருக்கேன். இந்த நாட் அப்படி வச்சு தைச்சிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக நெக்கு தைச்சிட்டு வரணும். நீங்கள் திருப்பும்போது ஊசி உள்ளே குத்திட்டு அப்புறமா திருப்புங்க. இதே மாதிரி இந்த சைடும் நாட் வச்சுக்கிறேன். அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் இப்படி ரஃப் பண்ணிக்கலாம். மேலே திருப்பி தைக்கும் போதும் நமக்கு தையல் வரும். இப்போ சுற்றி வர இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இந்த ஓரத்தில் நம்ம சிசரால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு நம்ம நெக்கு தைச்சிருக்கோம், பேக் சைடும் நெக் தைச்சிட்டோம். இப்போ 2 ஷோல்டர் தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்கோட மேல் தையல் நம்ம போட போகிறோம். நெக்கோட நடுவு பகுதியில் கரெக்டாக இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் நம்ம தைச்சிக்கலாம். இப்படி தைக்கும் போது ஷோல்டர் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். வெளியில் அந்த தையல் உங்களுக்கு தெரியாது. நம்ம லாஸ்ட்டாக ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணும்போது நெக்கு ஃபுல்லாக தைச்சிட்டு அந்த ஷோல்டருடைய அந்த தையல் அந்த துணியெல்லாம் வெளியில் நமக்கு தெரியும். நெக்கு கிட்ட கை கிட்ட நமக்கு ஷோல்டர் உள்ளே போயிடும். ஆனால் நெக்கு கிட்ட நமக்கு அது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண தெரியும். அதனால் இந்த மாதிரி தைச்சா ஃபினிஷிங் அழகாக இருக்கும். தையலும் வெளியில் தெரியாது. ஒன் சைடு லைனிங் துணி, ஒன் சைடு வந்து அந்த ஒர்க் துணி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக தைச்சிட்டு இப்போ திருப்பி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒர்க் துணி மேலே வந்துச்சு பாருங்கள். ரைட் சைடு நல்ல பக்கம் மேலே வந்துச்சு. இப்போ கரெக்டாக சரி சமமாக படுத்திக்கிட்டு
ஒரு நெக்கு சுற்றிட்டு நம்ம வந்து இப்படி தைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைட் நெக்குக்கு நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான் நான் இன்னும் ஒன் சைடு கைடு எடுக்கல. அந்த ஒன் சைடு கைடு வச்சு நம்ம இந்த பைப்பிங் பக்கத்துலேயே அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். நெக்கு தைச்சிட்டு நம்ம அந்த கைடு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக தைக்கணும். இதை ஓரத்தில் இங்கே தைச்சிட்டோம். இப்போ பேக் சைடு நெக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சில் ரவுண்டாக சுற்றி நான் தைச்சிக்கிறேன். நாட் நம்ம அட்டாச் பண்ண இடத்துல லைட்டாக ரஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நெக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஆம் ஹோல் சைடு கீழ் பகுதி எல்லாமே ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். லைனிங் துணிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து. அதுதான் நம்ம தைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை சுற்றி வர என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தையல் போட போகிறோம். இந்த சைடு ஷோல்டருக்கு துணி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா, மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் சைடில் இருக்கிற துணி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைனிங் ஃபேப்ரிக் உள்ளே இருக்குது பாருங்கள். மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் வெளியில் இருக்க ஒரு 1/2 இன்ச்சு. அதை சுற்றி வர நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதை கட் பண்ணிட்டா நமக்கு க்ளீனாக இருக்கும். பாருங்க, ஒரு தையல் போட்டுட்டேன் நான். கீழே இங்கே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பாருங்கள். இதை தைக்கிறதுக்கு ஒர்க் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 14 இன்ச் இருக்கும்னு நினச்சேன். நான் உங்களுக்கு ஒர்க் வந்து ஒரு 12 இன்ச் 13 அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மேலே பாடி கட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த துணியெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைனிங் எப்போவுமே கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். பேக் சைடும் சரி சமமாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு நம்ம கட் பண்ணி தைக்கும் போது நமக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஃபுல்லாக சைட் ஆம்போல் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு நமக்கு டாட்ஸ் பிடிக்க முடியாது, பேக் சைடு வேணாலும் நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். கை தைக்கிறேன். கைக்கு வந்து பைப்பிங் வைக்க போகிறேன். அதுக்கும் நான் வந்து பைப்பிங் நூல் வச்சு சாட்டின் துணியில் தைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் லைனிங் துணி கொடுக்குறீங்கன்னா லைனிங் துணிக்கு இப்போ நம்ம நெக்கு எப்படி தைச்சோமோ நடுவில் பைப்பிங் வச்சு அப்படி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ லைனிங் துணி கைக்கு கொடுக்கல, ஸோ அதனால் நான் இப்படி மேலே இப்படி வச்சு பைப்பிங் துணி தைச்சிட்டேன். அப்புறமா கீழே இருக்கிற இந்த துணி வந்து மடித்து அதுக்கு மேலே இப்படி தைச்சிக்கிறேன். பைப்பிங் துணி அதிகமாக இருக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். மேலே இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக இப்படி உள் பக்கமாக மடித்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பைப்பிங் தைச்சாச்சு ஃபினிஷிங்காக. பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பைப்பை நான் கட் பண்ணி இப்படி தைச்சிக்கிறேன். இப்படி வச்சு தைக்கும் போது நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் கீழே ஒரு இன்ச் தண்ணி உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் மடித்து தைக்க முடியும். தைச்சதுக்கப்புறம் இப்போ கையோட நடுவு பகுதி, அதாவது நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சு ரெண்டு சைடும் இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சு மேலே கெட்ட பக்கம் வச்சு இப்படி ஷோல்டருடைய நடுவு பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணணும். நான் கைக்கு பஃப் எதுவும் வைக்கல, அப்படியே ப்ளைனாக தான் தைக்கிறேன். அப்படியே சுற்றி வர நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே திருப்பிட்டு அப்படியே நம்ம தைச்ச இடத்துலயே இன்னொரு தையல் போட்டுட்டு வரணும்.
ஷோல்டர் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இந்த சைடும் நம்ம அப்படியே ஆம்ஹோல் தைச்சிக்கலாம். நான் அது ஒன் சைடு கைட் போட்டிருந்தேன், அதை மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் நார்மல் கைட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வந்து ஜார்ஜெட் மாதிரி இருக்க துணி நீங்கள் வந்து கிரேப் துணியும் போடலாம். காட்டன் துணி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிரிப்னஸாக இருக்கும். ஸோ இது நான் காட்டன் துணி தான் கொடுத்துருக்கேன். கை தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள், லைனிங் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒன் சைடு நம்ம கை தைச்சி ஆம்ஹோல் தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கமும் நம்ம கை தைச்சிக்கலாம் அதே மாதிரி. இப்போ நான் கை தைச்சிட்டேன் இந்த சைடும். ஷோல்டருடைய அந்த தையல் வெளியில தெரியல பாருங்க. பேக் சைட் மட்டும் நான் டாட்ஸ் பிடிக்க போகிறேன். கரெக்டாக இதோட நடுவு பகுதியில் இருக்கிறேன், அதாவது நெக்கு கிட்ட 1 இன்ச்சில் இருக்கிறேன், நெக்கு கிட்ட குறைவாக இருக்கிறேன். ஏன்னா ப்ராடான நெக்கு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். இப்படி சரியாக கீழே வரைக்கும் நம்ம எடுத்துட்டு உள்ள துணி கரெக்டாக இருக்கா 2 துணியும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 5 இன்ச்சில் இப்படி கிராஸில் நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓரமாக ஆரம்பித்து ஒரு 1/2 இன்ச்சில் கீழே முடிச்சுக்கணும். இந்த சைடும் அதே மாதிரி ஷோல்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு எவ்வளோ வச்சுங்க நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அதை வந்து அந்த டாட்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி நேராக வச்சுட்டு உள்ளே இருக்கிற துணி சரிசமப்படுத்திக்கோங்க. அண்ட் சைட்லேயும் துணி ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டாட் தைச்சி அந்த அளவு கரெக்டாக நமக்கு தெரியணும். இப்போ மேலே இப்படி நான் பிடிச்சிக்கிறேன், அந்த டாட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் வேணால் மார்க் கூட பண்ணிக்கலாம். 2 துணியும் நமக்கு சேமாக இருக்கணும், விட்டுடக்கூடாது. ஓரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பேக் சைடு தைச்சிட்டோம். நம்ம பேக் சைடு நடுவில் வந்து ஓப்பன் வைக்கல, இது ப்ராடான நெக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் சின்ன நெக்காக வச்சிங்கன்னா ஒரு ஜிப் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம டாட் வைக்க முடியாது, வேணும்னா இந்த சைடு லைட்டாக டாட் வைக்கிற மாதிரி ஆரி ஒர்க் அவங்க தள்ளி போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒன் சைடு கைடு வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம டாட்ஸ் தைக்க முடியாது. கலர்ஸ்லேயே இந்த ஒயிட் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். இது நம்ம பாதுகாப்பாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அது நல்ல முறையில் இருக்கணும். எந்த கரையுமே எதுவுமே பட்டுறக்கூடாது, ஒரு ஆயில் கரையும். இந்த மாதிரி சேஃப்டியாக நம்ம பார்த்து தைக்கணும். நம்ம மிஷினும் சரி, சுற்றி இருக்கிற இடமும் சரி நீட்டாக வச்சுக்கணும். நம்ம தைச்சி கொடுத்துடுவோம், ஆனால் அந்த கஸ்டமரும் அதை மெயின்டைன் பண்ணணும். இது வந்து பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு, இதுலேயும் ரொம்ப அருமையான ஒர்க் இருக்குது. இந்த கஸ்டமர் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் டைமாக இது நான் வந்து ட்ரை பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து மேலே போட்டிருக்கேன். இந்த யோக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் போட்ட மாதிரி இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, லைட் கலரில் போட்டிருக்குது. இப்போ நம்ம பாட்டம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இடுப்புக்கிட்ட பாட்டம் ஜாயின் பண்ணுறதுக்கு பாட்டம் துணி நம்ம கிராஸ் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ரைட் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி, அதாவது நல்ல பக்கம் வந்து கீழே போகிற மாதிரி வச்சுட்டு இடுப்பு அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ லைனிங் துணி நம்ம வச்சுக்கணும். கீழே எப்படி தைச்சி வச்சுருக்கேன், இந்த லைனிங் துணி வச்சுக்கலாம். இடுப்பு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கீழே பாட்டம் நம்ம கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் குறைவாக தான் கட் பண்ணியிருந்தோம். இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணால் டாட்ஸ் வைக்கிறோம் அதில். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும். சைடில் வந்து ஒரு 3/4 இன்ச்சில் ஆரம்பித்து இப்படி க்ராஸாக ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இந்த சைடும் ஒரு 3/4 இன்ச்சில் இப்படி லைட்டாக க்ராஸாக முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் ஒரு தையல் போட்டிருக்கீங்க, ஓவர்லாக் அடிக்கணும்னா நீங்கள் இப்போ அடிச்சிடலாம், இல்லைன்னா நீங்கள் 2 தையல் அடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஓர தையல் நீங்கள் போட போகிறீங்கன்னா அந்த ஓவர்லாக் அடிச்சுட்டு அந்த ஓர தையல் நீங்கள் போடுங்க. நான் வந்து ஓர தையல் போடலை, இப்படியே 2 தையல் அடிச்சிட்டேன், அப்புறமா ஓவர்லாக் போட்டுடுவேன். இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு பீட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா ஒன் சைடு கைடு போட்டு கூட நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கை தைக்கிறதுக்கு கையோட அளவு நான் அளவு துணி வச்சு இப்படி வச்சு நான் பார்த்து மார்க் பண்ணிட்டு தைக்கலாம். நீங்கள் அளவு எடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த அளவு நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி தைக்கலாம்.
இந்த கைக்கு லைனிங் இல்லை. இந்த அளவு ட்ரெஸ்ஸில் லைனிங் வந்து கொஞ்சம் வந்து சுருங்கி இருக்கு, அதனால நான் பார்த்து வைக்கிறேன். லைட்டாக ஸ்டார்டிங்கில் ரஃப் பண்ணிக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கிட்டே வரணும். இந்த லைன் கிராஸாலாம் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக நம்ம வர மாதிரி பார்த்துக்கணும். 1.5 இன்ச் நம்ம சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக வருது. வேணும்னா ஒரு டைம் நீங்கள் வந்து டேப் வச்சு இன்ச் டேப் வச்சு இப்படி அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 21 இன்ச் வரணும். அதை நான் வந்து இப்படி இன்ச் டேப் வச்சு இப்படி ஒரு மார்க் சாக் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடும் 1.5 இன்ச் இருக்கு கரெக்டாக நமக்கு. அதே மாதிரி நீங்கள் இடுப்புக்கிட்ட கூட பண்ணலாம். இடுப்புக்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நீங்கள் டாட்ஸ் தைப்பீங்க, அதில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போகலாம், இல்லை குறைவாக கூட போகலாம். நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சைடில் நீங்கள் நாட் கட்டுற மாதிரி வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். பெரியவங்களுக்கு நாட் வைக்க மாட்டோம். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தைக்கும் போது ஃப்ராகுக்கு பேக் சைடில் நாட் கட்டுற மாதிரி வைக்கணும். இப்போ தைச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த 1.5 இன்ச்சில் நம்ம அப்படியே தைச்சிட்டே வரலாம். கீழே எடுப்புக்கிட்ட நான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அப்படியே வந்து அந்த துணி அந்த உள் பக்கமாக அந்த 1/2 இன்ச் தைச்சிருக்கோம், அந்த துணி மேல் பக்கமாக தள்ளிட்டு இப்படி தைக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் தைக்கும் போது ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி லைட்டாக வந்து இவ்வளோ ஒரு இன்ச் இறக்கி வந்து இப்படி லைட்டாக ரஃப் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் 2 இன்ச் வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மேலே நீங்கள் ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க இடுப்பு அளவு வரைக்கும். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போது உள்ளே இருக்கிற அந்த மெயின் ஃபேப்ரிக் அந்த எங்கே இடத்துல நம்ம வந்து தையல் நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல அப்படி வச்சு நம்ம தைச்சிட்டு வரணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சைடு கட்டிங் வந்து கொஞ்சம் வந்து கிராஸாக ஷேப்பில் நான் இப்போ கட் பண்ணியிருக்கிறது நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டீங்க. அதே நீங்கள் முக்கோண வடிவத்தில் நம்ம போகிறோம்ல அம்பரலா கட்டிங் மாதிரி, அப்படி போட்டிங்கன்னா சைடில் துணி வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். அதில் நமக்கு எந்த சுருக்கமும் வராது. இதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். சுருக்கம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால சொல்கிறேன். ஃபுல்லாக அப்படியே நம்ம கீழே வரும்போது நான் ஒரு 3/4 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு நான் தைக்கிறேன். மேலே தைக்கும் போது 1 இன்ச் தைச்சேன். இதுலேயே நீங்கள் 2 தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங் துணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இப்படி தைச்சிருக்கேன்னு. இப்போ மேலே சைடு பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் ஒரு 3 தையல் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஃபுல்லாக 2 சைடும் நம்ம தைச்சதுக்கப்புறம் கீழே நான் வந்து தைக்கிறதுக்கு லெவலாக இருக்கான்னு பார்த்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பீக்கோ தைக்கிறேன், அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் சுங்கு தைச்சிருக்கேன் நாட்டுக்கு. அந்த சுங்கு எப்படி தைக்கலான்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஒரு 4 இன்ச்சில் நான் துணி எடுத்திருக்கேன். 2 சைடும் 4 இன்ச் இருக்க பாருங்கள். இப்போ இந்த துணியை இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ முக்கோணமாக ஆயிடுச்சா. இப்போ இந்த நடு பகுதியில் இந்த சைடு துணி இப்படி வச்சுக்கணும். அப்படியே நம்ம நாட்டும் கீழ் பக்கமாக இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கையில் நான் பிடிச்சிக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற துணி இப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள், இந்த வடிவத்தில் இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம அந்த நாட்டுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே மடித்து இந்த சைடு நம்ம தைச்சிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம இந்த சைடு வந்து அப்படியே தைச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சுங்கு அழகாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இப்படி நம்ம திருப்பும்போது அது அழகான ஒரு நாட் கிடச்சாச்சு. ஸ்மூத்தாக இருக்குது இந்த துணி, அதனால நல்லா நமக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு துணி கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு வந்து சின்னதாக சிம்பிளாக ஒரு நாட் தைக்க போகிறேன். இப்படி ஒரு 1/2 இன்ச் தள்ளி அப்படியே வச்சு நம்ம இப்படி முக்கோணமாக நம்ம எப்பவும் போல் தைக்கிற மாதிரி ஒரு சுங்கு தைச்சிக்கலாம். ஒரு நாட் வந்து 1/2 இன்ச் மட்டும் தள்ளியிருக்கேன். மேலே லைட்டாக இப்படி மடித்து இப்படி தைச்சிட்டா நம்மளுடைய இந்த சுங்கு ரெடி ஆகிடும். இப்படி நூலெல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி திருப்பி பார்த்தோன்னா நமக்கு பாருங்கள் இந்த சுங்கு ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கட் பண்ண மறந்துட்டேன், இதோ கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள்.
இதே மாதிரி 2 சொங்கம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் பீக்கோ அடிக்கிறேன். இதுதான் ஜிக்ஸாக் மிஷின். இந்த மிஷினில் எப்படி தைக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். இது வேறு மிஷினு, சிங்கர் மிஷின். இது சிங்கரில் M3505 சின்ன இது ஃபேஷன் மேக்கர் மிஷினு. நம்ம எங்கே வேணால் வச்சுக்கிட்டு நம்ம இது தைக்கலாம். இதில் வந்து லைட் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்ம ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நான் தைச்சிருக்கேன். இந்த பீக்கோ கைடு இது போட்டுறது எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மிஷினோட சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு நான் கொஞ்சம் குறைவாக காட்டியிருக்கேன். ஸ்லோவாக தைக்கும் இந்த மிஷின். ஜிக்ஸாக்கு நிறைய விதமான தையல்ஸ் இதில் இருக்குது. நார்மல் தையலும் நம்ம தைக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நிறைய இருக்குது. தையல் நீளம் அகலம் எல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. இதுதான் உங்களுடைய அவுட்லுக்கு. இதான் என் கஸ்டமர் இந்த வேர் பண்ணியிருக்காது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முழுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.